சட்டத்தின் முறைகள் சரியான முறையாக கொண்டு பல செயல்பாடுகள் வழியாக பல யூடியூபர்ஸ்கள் சில விஷயங்கள் யூடியூப் மூலமாக செய்யும் அருகதக்க சில விஷயங்களை சட்டங்கள் இன்னைக்கு முன் வந்து அதை கைது செய்திருப்பது பெருமளவிற்கு மகிழ்ச்சி நம்ம சொன்னது போலதான் சின்னம் சிறு குழந்தைகளும் நம் யூடியூப்பை பார்க்க துடிக்கும் போது இவர்கள் செய்யும் அட்ராசிட்டி அடங்காபகம் எல்லாமே ஒளிந்து கட்ட வேண்டும் என்பதற்கான நம் சட்டத்தின் வாயிலாக சில விஷயங்களை முன்வைக்கும் போது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த மாதிரி சம்பவங்களை நமக்கு சும்மா விடக்கூடாது என்பதற்கான ஒரு ஆதங்கத்தை சட்டம் கொண்டு வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இப்படி பல யூடியூபர்கள் இப்போது அதில் பிடிபட்டு போலீஸில் அரெஸ்ட் பண்ணி வைத்திருக்கிறார்கள் என்பது பெருமை அளிக்கிறது என்பதை நமக்கு சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளலாம். இதை பற்றி தான் நமக்கு இந்த வீடியோவில் தொடர்ந்து பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு. அனைவருக்கும் வணக்கம். சட்டத்தின் புறம்புக்கப்பட்ட இந்த சம்பவங்கள் நமக்கு தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தாலும் பல மீடியாக்களில் இதை பற்றி தான் இப்போது வைரலாக போய்கொண்டிருக்கிறது. ஆபாசங்களை நுழைக்கிறார்கள் என்று பல அந்தரங்க வாழ்க்கையில் பேர் சொல்ல நமக்கு முடியாத கட்டத்தில் இல்லாத போது அவர்களை பேர் சொல்லி என்ன பலன்? எல்லோருக்கும் புரிந்திருக்கும், தெரிந்திருக்கும். இன்னைக்கு காலகட்டத்தில் அத்தனை பேருக்கும் தெரியும் இவர்கள் பண்ணும் அட்ராசிட்டி பிரபலம் ஆவதற்காக தன்னை எப்படி வேண்டுமானும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற விழிப்புணர்வு கொடுக்கப்படும். இந்த விளக்கத்தின் மாறாக நம்மை சிந்திக்க வைக்க இந்த சிந்தனைக்கு அடிப்படையில் சட்டம் இப்போது சரியான முறையை பயன்படுத்தி கொண்டே இதைத்தான் நமக்கு ஆழமாக அப்போதே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சில விஷயங்களில் சில மீடியாக்களில் சில விஷயங்களை செய்ய விடக்கூடாது. அதற்கான தகுந்த நடவடிக்கைகளை நம் சட்ட ரீதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் இப்போது சில மீடியாக்கள் செய்யும் சம்பவங்கள் எல்லாம் இப்போது தட்டி கேட்க முன் வந்திருக்கிறது. அத்தனை தேடி பிடித்து அவர்களை கைது செய்ய ரெடியாக இருக்கிறது. குறைந்தபட்சம் 2-3 பேர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதை பற்றி நமக்கு சிந்திக்கும் போது ஆழமான சிந்தனை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது. தப்பு தாளங்கள் தவறுகள் நடக்காமல் இருக்க இது ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு நடவடிக்கையாக இருக்கும் என்பதற்கான எந்தவித சந்தேகம் இல்லாமல் இந்த விஷயத்தை நம் சட்ட ரீதியாக சில விஷயங்களை கொண்டு வருவது முக்கியமான ஒரு கருத்தாக நான் பார்க்கப்படுகிறேன். இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். பல 2-3 வருடங்கள் முன்னாடியே நான் இதை எதிர்பார்த்தேன். இப்பேற்பட்ட சில விஷயங்களை நம் யூடியூப் மூலமாக தடை செய்வது உறுதியான ஒன்றாக இருக்க வேண்டும். இவர்கள் யூடியூப்பில் செய்யும் ஜில்ஜாக்களை எல்லாம் குழந்தைகள் பார்ப்பார்கள் என்பது இவர்களுக்கு தெரியா. பேரும் புகழும் இதை பார்ப்பதற்காக பல இளைஞர்கள் காத்து கொண்டிருந்தாலும் இது நம் நம் நாட்டை சீரழிக்கும் சில விஷயங்களை அந்தரங்களுக்காக சொல்லப்படும் சில காட்சிகளை கூட நமக்கு தடுத்து நிறுத்துவதால் பல விதமான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த நம்மளால் முடியும் என்பது சட்ட ரீதியான இந்த குற்றப்பத்திரிகையில் நமக்கு முக்கியமான கருத்தில் கொள்கிறது. இவர்களின் வீடியோக்கள் ஆலோசித்து கொண்டு இவர்களை இன்னைக்கு கைது செய்திருக்கிறது. அவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டிய மனிதர்கள். இந்த மாதிரி பெண்ணோ ஆணோ யாராக இருந்தாலும் இந்த மாதிரி குற்றப்பத்திரிகைகளை இவர்கள் தண்டிக்கப்படணும். தண்டனை எல்லோருக்கும் முக்கியம்தான். தண்டனை எல்லாருக்கும் சாத்தியம்தான். அது ஆணா இருந்தா என்ன, பெண்ணா இருந்தா என்ன, தண்டனை சாத்தியமாக இருப்பதை நம் சட்ட ரீதியாக தண்டனை கொடுப்பதும் கைது செய்வதுமாக இருப்பது நல்ல ஒரு விஷயமாக கருதி கொண்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு.